கணிசமான சரத்குமார் அணிக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மாலை ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் எங்களுக்குள் வேற்றுமே இருக்காது. அந்த அணி இந்த அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்களெல்லாம் நடிகர் சங்கத்துடைய அணியை சேர்ந்தவர்கள். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தருவோம். எல்லாரும் ரெண்டு அணியில் இருக்கவங்க நாகரிகமானவர்கள், நல்லவர்கள். அதனால இனி எங்களுக்குள்ள சண்டை இருக்காது. இப்போ ஒரு இட பிரச்சனையை வச்சு உலக போட்டி மாதிரி தேர்தல் ஆயிடுச்சு. உலகத்திலே இப்படி ஒரு போட்டி நடந்திருக்காது போல் இருக்கு. அதுக்கெல்லாம் 5 மணியோடு விடிவு காலம் வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதை நான் 10 வருடமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ் திரைப்பட வர்த்தக சபை, தயாரிப்பாளர்கள வர்த்தக சபை வேண்டும் என்றும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல கருத்தை பாரதி ராஜா அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரதி ராஜா அவர்கள் திரைப்பட இயக்குனர், தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பெயரே தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் என்று மாற்றிய பெருமை பாரதி ராஜாவுக்கு உண்டு. அது எந்த அணி வந்தாலும் சரி, சரத்குமார் அணி வருவது நிச்சயம். இருந்து மாற்றி அங்கத்தினர் விரும்பி வேறு அணியை போட்டாலும் தவறில்லை, அது அவங்கள் விருப்பம். எந்த அணி வந்தாலும் தமிழகத்தின் பெருமை, தமிழனின் பெருமை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் உலகத்தின் பெருமை, தமிழ் நடிகர்களின் பெருமை ஓங்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் சங்கம் என்ற பெயரை வைத்தே ஆக வேண்டும். வைக்கவில்லை என்றால் 2 மாதத்திலே நான் ஒரு போராட்டத்தை துவங்குவேன். ஆகவே இன்றைக்கு நல்ல சுமூகமாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. சரத்குமார் அணி இப்போது செய்து கொண்டிருப்பதே சிறந்த சேவை. இனிமேலும் நாடக நடிகர்களுக்கு மிகச்சிறந்த சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள். எந்த அணி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், அமைதியாக ஒற்றுமையாக செயல்படுவோம். வறுமையில் வாடுகிற நாடக நடிகர்களுக்காக நாங்கள் நிறைந்த நன்மைகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.